தி ஃபோக்கஸ். உண்மை நிகழ்வுகள் பற்றிய தெளிவான விரிவான பார்வை. குவியம் தி ஃபோக்கஸ். கால மாற்றத்தில் உள்ளூர் உலக அரங்கில் இடம்பெறுகின்ற சமூக மட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள், நிகழ்வுகள் குறித்து எமக்கு கிடைக்கப்பெற்ற பல்கோண செய்திகள், தகவல்களை தெரிவுபடாமல் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவதே குவியம். சமூக, அரசியல், அறிவியல், விஞ்ஞானம் என பல்கோண பார்வை கொண்டதாக அமைகின்ற இந்நிகழ்ச்சி பல்துறைகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களை, கருத்துக்கள், ஆதாரங்களை மேற்கோள் காட்டி உங்கள் முன் சமர்ப்பிக்கிறது. Kuviyam, the focus. As we reported, already troubled waters were further roiled today with attacks on 2 oil tankers in the Gulf of Oman. The U.S. blamed Iran and will raise the issue in a United Nations Security Council meeting. Experts and government officials say it appears to be the latest in a series of increasingly aggressive actions by Iran in response to new sanctions. Oman வளைகுடா தாக்குதல்களும் அதிகரிக்கும் அமெரிக்க ஈரான் பதட்டமும். Iran has categorically rejected claims that the country is behind the attacks on 2 oil tankers yesterday, saying they're responsible for maintaining the security of the Strait of Hormuz where the incidents took place. But its version of events is strongly disputed by the US. ஒமான் வளைகுடா கடல் பகுதியில் பயணித்த 2 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் இம்மாதம் 13ஆம் தேதி தாக்கப்பட்டமை அமெரிக்க ஈரான் பகைமையை தீவிரப்படுத்தியுள்ளது. ஒமான் வளைகுடா பகுதியில் பயணித்த ஜப்பான் மற்றும் நோர்வே ஆகிய நாடுகளுக்கு சொந்தமான 2 கப்பல்கள் மீதும் ஈரானை தாக்குதல்களை நடத்தியதாக அமெரிக்கா மிக அழுத்தமான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. அத்துடன் அத்தாக்குதலை ஈரானிய கரையோர காவல்படையை நடத்தியமைக்கான சான்று தம்மிடம் இருப்பதாகவும், ஈரானை தவிர மிகவும் நுட்பமான மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலை வேறு எவரும் நடத்தியிருக்க முடியாது என்றும் அமெரிக்கா சரமாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது. அமெரிக்காவின் குற்றச்சாட்டை அப்படியே பிரித்தானிய அரசும் சவுதி அரேபியாவும் பிரதிபலித்த போதிலும், பிரித்தானிய எதிர்க்கட்சி உட்பட ஐரோப்பிய நாடுகள் பலவும் இவ்விடயத்தில் போதிய சான்றுகள் இல்லை என்ற துணியில் எச்சரிக்கை உணர்வோடு கருத்து வெளியிட்டிருக்கின்றன. மேலும் தாக்குதல்களுக்கு இலக்கான கப்பல்களுக்கு சொந்தமான நாடுகளான ஜப்பான் மற்றும் நோர்வேயும் எழுந்தமான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை தவிர்த்திருக்கின்றன. எனினும் தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டை முற்றாக நிராகரித்திருக்கின்ற ஈரான் தன் மீது வீண்பழி சுமத்தும் நோக்கில் இக்குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருப்பதாக கண்டனம் வெளியிட்டுள்ளது. About 25 miles off the coast of Iran, the front Altair oil tanker is disabled and on fire. An explosion ripped a hole and scorched the tanker's side. Its Filipino, Russian, and Georgian crew had to abandon ship and be rescued. They ended up on an Iranian boat. Just 45 minutes earlier, and a few miles to the east, the tanker Kokuka Courageous was hit with 2 explosions 3 hours apart. The crew also had to abandon ship and ended up on an American destroyer. Today at the State Department, Secretary of State Mike Pompeo offered no evidence but blamed Iran. Taken as a whole, these unprovoked attacks present a clear threat to international peace and security, a blatant assault on the freedom of navigation, and an unacceptable campaign of escalating tension by Iran. A U.S. military official tells PBS NewsHour the U.S. discovered an unexploded mine believed to be Iranian on the side of the Kokuka Courageous. Iran and its proxies use small boats in the Persian Gulf and have the capacity to attack commercial shipping, says retired Rear Admiral Mike Smith, who commanded a destroyer squadron in the Persian Gulf. ஜப்பான் மற்றும் நோர்வே கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஈரானுக்கு நெருக்கடிகளையும், அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா போன்ற ஈரானின் வைரிகளுக்கு ஈரான் மீது நெருக்கடிகளை அதிகரிக்கும் வாய்ப்புகளையும் அள்ளி வழங்கி இருக்கின்றன. இதன் காரணமாகவே ஏற்கனவே பாரிய தடைகளையும் நெருக்கடிகளையும் எதிர்கொண்டிருக்கின்ற ஈரான் இவ்வாறான தாக்குதல்களை நடத்தி தனது தரப்பை மேலும் இக்கட்டுக்குள் தள்ளுமா என்ற கேள்வியை அவதானிகள் முன்வைக்கின்றனர். மேலும் ஜப்பானிய பிரதமர் ஷின்சோ அபே ஈரானுக்கு பயணம் செய்திருக்கின்ற தினத்தில் அந்நாட்டு கப்பல் ஈரானால் தாக்கப்படுமா என்ற கேள்வியும் கூடவே முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த 4 தசாப்த காலத்தின் பின்னர் ஜப்பானிய பிரதமர் ஒருவர் ஈரானுக்கு பயணம் செய்துள்ளமை இதுவே முதன்முறை என்பதும் கவனிக்கத்தக்கது. இந்நிலையில்
கடந்த மே மாதம் 12ஆம் தேதி இதுபோன்றே 4 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களோடு ஒப்பீடு செய்யும் அமெரிக்கா சரியாக ஒரு மாதத்தில் மற்றொரு தாக்குதலை நடத்தி எண்ணெய் விநியோகத்துக்கு தடை ஏற்படுத்துவதன் மூலமாக ஈரான் தம் மீதான தடைகளுக்கு எதிராக எச்சரிக்கை விடுப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது. கடந்த மாதம் 2 சவுதி அரேபிய கப்பல்களும் தலா ஒரு நோர்வே மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு சொந்தமான கப்பல்களும் தாக்குதல்களுக்கு இலக்காகின. எனினும் கடந்த மாதம் இடம்பெற்ற 4 கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட ஐக்கிய அரபு ராஜ்யம் அது ஒரு நாட்டின் படைகளால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் என்று குறிப்பிட்ட போதிலும் ஈரான் தான் அந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிவிக்கவில்லை. எனினும் அவ்வறிக்கையின் பிரகாரம் கடந்த மாதம் இடம்பெற்ற தாக்குதல்களும் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற தாக்குதல்களும் ஈரானிய கரையோர காவல் படையால் மேற்கொள்ளப்பட்டது என்ற குற்றச்சாட்டை அமெரிக்கா அழுத்தம் திருத்தமாக முன்வைத்திருக்கிறது. Since the attack on Thursday, Iran has denied that it was involved in this attack and also in previous attacks. So this attack on Thursday came about a month after attack on 4 other vessels nearby, also in this Gulf area, also transporting petrochemicals and oil. So Iran has denied involvement in all of these attacks, and as you said, there is this mounting accusation by the U.S. and its allies saying that it was Iran, and this video that we've now seen, which of course is not conclusive to look at. It's very difficult to see what's happening in the video. It's very grainy, it's very black and white, but the US has offered it as conclusive proof. And of course, it's very difficult to know the truth here, Michael. And I think a more important question is to ask, what would be the motivation at this time for somebody to carry out an attack like this? So, when this attack happened on Thursday, the Japanese Prime Minister Shinzo Abe was in Tehran. He was meeting with Iranian officials, trying to bring down the tensions between the US and Iran. And it seems like whoever did carry out this attack isn't interested in that, is somehow benefiting from these tensions, or is anyway not interested in some sort of rapprochement between the US and Iran. So I think that's very interesting. But of course, at this time, we don't have anybody claiming that attack, Michael. And then the last thing I would say is that, this war of words has been going on, of course, for months since the US has started to tighten sanctions on Iran after pulling out of this nuclear deal in 2015, and these tensions have really been rising. And so far, what we've seen is, of course, the U.S. blaming Iran for attacks like this, and Iran saying that it's in fact the U.S.'s actions that are raising these tensions and creating this instability in the region. But I think what's certain, Michael, is that whether or not we know who carried out this attack or why they carried out this attack, even with all of these unknowns, it is definitely making the situation here in the Middle East and the situation between Iran and the U.S. much more tense, and I think that is dangerous on a number of fronts. இந்நிலையில் ஈரான் மீது கடுமையான நெருக்கடிகளை ஏற்படுத்தி அதற்கான பதில் நடவடிக்கைகளை எடுப்பதில் அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா என்பன தீவிரம் காட்டி வருகின்றன. இந்நிலவரம் மத்திய கிழக்கில் பெரும் பதட்டத்தை அதிகரித்திருப்பதோடு போர் அபாயத்தையும் தோற்றுவித்துள்ளது. இந்நிலையில் ஒமான் வளைகுடா கடலின் முக்கியத்துவத்தையும் இங்கே கவனிக்க வேண்டும். பேர்ஷிய குடாக்கடலுக்கும் அரேபிய கடலுக்கும் மத்தியில் ஒமான் குடாக்கடல் பகுதி அமைந்திருக்கிறது. இக்கடல் பகுதியின் வடக்கே ஈரானும், தெற்கே ஒமானும், தென்மேற்கே ஐக்கிய அரபு ராஜ்யமும், வடகிழக்கே பாகிஸ்தானும் அமைந்திருக்கின்றன. குறிப்பாக சொன்னால் ஆசியாவுக்கும் மத்திய கிழக்குக்கும் மத்தியில் இதன் அமைவிடம் அமைந்திருக்கிறது. உலகின் கடல் மார்க்கமான எண்ணெய் வணிக விநியோகத்தின் 1/5 பங்கு விநியோகம் இக்கடல் வழித்தடத்தினூடாகவே மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக உலகின் அதிகளவு எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடான சவுதி அரேபியாவுக்கான பிரதான விநியோக பாதையாக ஒமான் வளைகுடா கடல் பகுதி அமைந்திருக்கிறது. அத்துடன் ஐக்கிய அரபு ராஜ்யம், ஒமான் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளின் பிரதான எண்ணெய் விநியோகம் இவ்வழித்தடத்தினூடாகவே மேற்கொள்ளப்படுகிறது. இந்நிலையில் ஈரானின் பிரதான வருமானமாக விளங்கும் எண்ணெய் விநியோகத்தை முற்றாக கட்டுப்படுத்தும் தடைகளை அமெரிக்கா விதித்துள்ள நிலையில் அமெரிக்காவுக்கும் அதனது நேச சக்திகளுக்கும் எச்சரிக்கை விடுக்கும் முகமாக இத்தாக்குதல்களை ஈரான் நடத்தியிருக்கலாம் என்ற வாதமும் தர்க்க ரீதியானது. ஆனால் அதனது விளைவு அமெரிக்க கூட்டணியை பணிய வைப்பதற்கு பதிலாக ஈரான் மீது பதிலடி நகர்வுகளையே அதிகரிக்கும் என்று அவதானிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்நிலையில் இத்தாக்குதல்களின் பின்னணி குறித்த மர்மம் நீடித்து வருகிறது.
This dramatic new video released overnight shows a small boat approaching the Kokuka Courageous tanker. You can see an individual removing an object from the tanker's hull. U.S. military officials say that object is likely an unexploded mine removed by Iranians just hours after the initial explosion. Secretary of State Mike Pompeo accusing Iran of carrying out the attacks, using the video as his evidence. Iran is lashing out because the regime wants our successful maximum pressure campaign lifted. U.S. defense officials believe Iran recovered the device to remove any evidence of their involvement in the attack. The military also releasing this photo of the ship's hull that they say shows the damage from one explosion and the likely unexploded mine. The Japanese-owned ship was one of two tankers attacked in the Gulf of Oman Thursday, as Japan's Prime Minister Shinzo Abe visited Iran in an attempt to calm tensions between Tehran and Washington. Iran has denied involvement. Iranian Foreign Minister Javad Zarif saying in a tweet, quote, "Suspicious doesn't even begin to describe what likely transpired this morning." The Secretary of State firing back. Foreign Minister Zarif may think this is funny, but no one else in the world does. The Japanese are coordinating with the United States and investigating the attack on its tanker, but at this point are not blaming Iran. The incident in the Gulf of Oman follows months of escalation in the region. In May, National Security Advisor John Bolton accused Iran of executing an attack on 4 oil tankers in the United Emirates' port of Fujairah. An international investigation said a state actor was likely to blame. And that same month, the U.S. deployed the USS Abraham Lincoln to the region to combat other threats from Iran. இந்நிலையில் கடந்த வியாழக்கிழமை 2 எண்ணெய் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு சான்றாக சிறிய படகு ஒன்றில் சென்ற மர்ம நபர்கள் தாக்குதலுக்குள்ளான கப்பலில் இருந்து வெடிக்காத சிறிய ரக குண்டு ஒன்றை பத்திரமாக அகற்றிச் செல்வதை காட்டும் காணொளி ஒன்றை அமெரிக்க படைத்துறை வெளியிட்டுள்ளது. அவ்வாறு அப்படையில் சென்றவர்கள் ஈரானிய கரையோர காவல் படை உறுப்பினர்கள் என்றும் வெடிக்காத குண்டை அகற்றியதன் மூலமாக சான்றுகளை அளிப்பதற்கு ஈரான் முற்பட்டதாகவும் அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. எனவே இந்த காணொளி ஈரானை தாக்குதலை நடத்தியதற்கான ஆதாரம் எனவும் அமெரிக்கா தனது பரப்புரையை தீவிரப்படுத்தியுள்ளது. எனினும் அமெரிக்கா வெளியிட்டுள்ள காணொளி மேலோட்டமாக செய்திகளை மேய்கின்றவர்களுக்கு நம்பகத்தன்மையை அதிகரித்திருக்கின்ற போதிலும் மிகவும் கலங்கலாக தென்படுகின்ற காணொளி மூலமாக அப்படகில் சென்றவர்களின் உருவங்கள் தெளிவில்லாமல் அவர்கள் அகற்றிய பொருள் தெளிவில்லாமல் இருக்கும் நிலையில் அமெரிக்கா ஒரு சில மணி நேரங்களிலேயே தீர்ப்பை வாசிப்பது போன்று அத்தீர்ப்புக்கு அனைத்து தரப்பும் தலையாட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது வேடிக்கையானது என்று வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். குறைந்தபட்சம் கடந்த முறை இடம்பெற்ற தாக்குதல்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டது போன்று ஒரு விசாரணையும் இடம்பெறாமல் அமெரிக்காவின் தன்னிச்சையான முடிவை வைத்து நடவடிக்கை எடுக்க முடியாது எனவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. எனினும் முற்று முழுதான ஒரு போரியல் நகர்வாக இந்த தாக்குதல்களை நெறிப்படுத்தாமல் மிகவும் நுட்பமாக உயிர் சேதங்களோ பாரிய சேதங்களோ ஏற்படாமல் மட்டுப்படுத்தப்பட்ட சேதாரங்களை ஏற்படுத்துவதன் மூலமாக அமெரிக்காவுக்கும் அதனது நேச சக்திகளுக்கும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது என்ற வாதத்தை அமெரிக்கா முன்வைக்கிறது. அவ்வாறான குற்றச்சாட்டு உண்மையாக இருப்பின் இதுவரையில் அமெரிக்காவின் சீண்டல்களுக்கு மூலோபாய பொறுமையை வெளிப்படுத்திய ஈரான் தற்போது மட்டுப்படுத்தப்பட்ட பதில் நகர்வுகளை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டதா என்ற சந்தேகமும் வலுப்பெறுகிறது. All right, we're going to begin tonight with a report on the attack at sea in the Gulf of Oman. Did you hear about this? This is the type of story that should cause alarm bells, ding, 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 to go off for anybody who has a sense of history or a sense of geopolitical Machiavellianism, if nothing else, that we should have gotten used to by now. 2 tankers were apparently attacked this morning in the Gulf of Oman, and one was Japanese. That's important. I'm going to tell you about that in a minute. So, just within an hour of these reports, our Secretary of State, Mike Pompeo, hurries to the microphones where he appears on television to announce that all of our intelligence and all of our evidence points to Iran as the culprit, which of course the compliant news media in the United States repeats as gospel without any apparent pushback. And by the way, it may be completely true. Iran, of course, responds to this accusation, pointing out that the attack occurred while Iranian officials were having a historic and very friendly meeting. You saw it right here on our air with Japanese officials. So they're saying, why the hell would we bomb a ship that is Japanese when we're sitting here having a conversation with the Japanese Prime Minister? It's a question that's worth throwing into the mix, right? இந்நிலையில் இத்தாக்குதல்களை நடத்தியது யார் என்ற கேள்விக்கான பதிலை தேடுவதற்கு முன்பாக அமெரிக்க ஈரான் பூசல்களின் பின்னணி குறித்து கவனிக்க வேண்டும். ஈரான்
அணுகுண்டை தயாரிக்கப் போகிறது, தயாரித்து விட்டது என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் குய்யோ முறையோ என்று ஒப்பாரி வைத்த நிலையில் தான் பராக் ஒபாமா ஆட்சி காலத்தில் ஈரான் மீது தடைகளும் அதேவேளை சமாதான அணுகுமுறைகளும் சமச்சீராக மேற்கொள்ளப்பட்டு மிக நீண்ட இழுபறிகளுக்கு மத்தியில் 2015 ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட்டது. அதன் மூலமாக அணுவாயுத தயாரிப்பை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கு ஈரான் ஒப்புக்கொண்டது. அத்துடன் ஐநாவின் பிரமுகர்கள் தொடர்ச்சியாக கண்காணிப்புகளை மேற்கொண்டு அறிக்கையிடவும் ஈரான் இணக்கம் தெரிவித்தது. ஈரானின் இந்த விட்டுக் கொடுப்புக்கு பிரதி உபகாரமாக ஈரான் மீது அமெரிக்காவாலும் ஐநாவினாலும் விதிக்கப்பட்ட பல தடைகள் படிப்படியாக தளர்த்தப்பட்டன. இந்நிலையில் தான் அமெரிக்க ஜனாதிபதியாக 2017 பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் ஈரானோடு எட்டப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்து அதன் மீது பல தடைகளையும் அறிவித்தார். இதன் காரணமாக ஈரானின் வணிகம் மற்றும் நிதி பரிவர்த்தனைகள் மீளவும் பாதிக்கப்பட்ட நிலையில் ஈரானின் பிரதான வருமானம் மூலமான எண்ணெய் வணிகத்தை பூஜ்ய நிலைமைக்கு இட்டுச் செல்லும் முகமாக இந்தியா உட்பட ஏனைய நாடுகள் ஈரானிடம் எண்ணெயை கொள்வனவு செய்யக்கூடாது என்பதோடு மீறி செயற்பட்டால் அதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் தனது அடிமடியில் கை வைத்த அமெரிக்காவுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட எச்சரிக்கையை விடுப்பதன் மூலமாக தனது பேரம் பேசல் வலுவை அதிகரிக்க ஈரான் முற்படுகிறதா என்ற தர்க்க ரீதியான வாதமும் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் மறுபுறத்தில் ஈரானுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தும் முகமாக அதனை பணிய வைக்கும் முகமாக வேறு சில சக்திகள் இவ்வாறான முரண்களை ஏற்படுத்த முனைகின்றனவா என்ற கேள்வியையும் மறுப்பதற்கில்லை. ஆனால் இது எவ்வாறு இருப்பினும் ஈரானை குற்றவாளியாக மாற்றிய தீர்வு என்று கங்கணம் கட்டியுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பே மீளவும் ஈரான் அமெரிக்க பூசல்களுக்கான மூலம் என்பதே நிதர்சனம். இவ்விவகாரம் பராக் ஒபாமா போன்ற ஒரு முதிர்ச்சியான தலைவரின் அணுகுமுறையூடாக கையாளப்படாவிடின் மத்திய கிழக்கில் பேரபாயம் காத்திருக்கிறது. Well, Iran did do it, and you know they did it because you saw the boat. I guess one of the mines didn't explode, and it's probably got essentially Iran written all over it. And you saw the boat at night trying to take the mine off and successfully took the mine off the boat, and that was exposed, and that was their boat, that was them, and they didn't want the evidence left behind. I guess they don't know that we have things that we can detect in the dark that work very well. நேர்கள் இதுவரை கேட்டது குவியம் தி ஃபோக்கஸ். எழுத்துருவாக்கம் மற்றும் குரல் வடிவம் உதயன் எஸ் பிள்ளை. பின்னணி ஒலிச்சேர்க்கை KV கலைரூபன். இது CMR தமிழ் FMின் ஒரு பிரத்யேக தயாரிப்பு. மீண்டும் அடுத்த வாரம் குவியம் தி ஃபோக்கஸ்.